உதவி செய்ய நாம் யார்? சேவை செய்யவே பணிக்கப்பட்டிருக்கின்றோம். பூஜ்ய சுவாமி சைத்தன்யானந்தஜி மகாராஜ். ஹரிஓம் சுவாமிஜி, மந்திர தீட்சைன்னா என்ன? அந்த மந்திர தீட்சை எல்லாருமே பெற்றுக்கொள்ளலாமா, இல்ல சன்னியாசியா இருக்கிறவங்க மட்டும்தான், சன்னியாச வாழ்க்கை வாழணும்னு விரும்புறவங்க மட்டும்தான் பெற்றுக்கொள்ளலாமா, அப்படி ஏதாவது இருக்கா? அதை பத்தி ஒரு விளக்கம் சொல்லுங்க. நம்முடைய பாரத சித்தாந்தம் அல்லது சனாதன தர்மத்தினுடைய கொள்கை என்னன்னா, எல்லாருக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான், எல்லாருக்குள்ளும் இறை சக்தி இருக்கின்றது. விவேகானந்த சுவாமி சொல்றார், ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன் அப்படி சொல்லி. எல்லாருக்குள்ளும் ஒரே அளவு சக்தி தான் இருக்காது. ஆல் பவர் இஸ் வித்தின் யூ அப்படின்னு சொல்லி விவேகானந்த சொல்றார். எல்லா ஆற்றல் நமக்குள்ள இருக்குது, தெய்வீக ஆற்றல் நமக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்குது. அந்த ஆற்றலை அது பொட்டன்ஷியலா இருக்கிறது அல்ல நிலையாற்றலாக இருக்கிறதாக, கைனெட்டிக்காக இயக்காற்றலாக மாற்றுவதற்கு மிக எளிய வழி இந்த நாம ஜபம். நமக்குன்னு ஒரு மந்திரத்தை எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அந்த மந்திரத்தை நாம திருப்பி திருப்பி சொல்லும் போது நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக சக்தி வெளியில வரும். அதனால முன்காலங்கள்ல எல்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பெரியவர் குருன்னு இருந்து அந்த குரு அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு சின்ன வயசுலேயே மந்திர தீட்சை கொடுப்பார். ஒரு மந்திரத்தை சொல்லி இதை நீ தினசரி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். நம்ம பிரகலாதன் கதை படிச்சோம்னா நமக்கு தெரியும், பிரகலாதன் வயிற்றுல இருக்கும்போதே நாரதர் சொன்ன அந்த மந்திரத்தை கேட்டுதான் அந்த மந்திரத்தை ஓதி வந்தான் அப்படிங்கிறது. அப்போ எந்த மந்திரம்ங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா எந்த மந்திரமாவது ஸ்ரத்தையோட ஆர்வத்தோட சொன்னோம்னா அது அதனுடைய பலனை தரும். அப்படி நம்ம பார்த்தோம்னா பிரகலாதன் நாராயண மந்திரம் சொன்னதுனால காப்பாற்றப்பட்டான், மார்க்கண்டேயன் சிவமந்திரம் சொன்னதுனால காப்பாற்றப்பட்டான், அருணகிரிநாதர் முருக மந்திரம் சொன்னதுனால காப்பாற்றப்பட்டார், அபிராமிப்பட்டர் தேவி மந்திரம் சொன்னதுனால காப்பாற்றப்பட்டார். இப்படி நிறைய மந்திரங்கள் இருக்கு. ஆனா எந்த மந்திரம்னாலும் சரி, ஏதாவது ஒரு மந்திரத்தை நாம எடுத்துட்டு அதே தினசரி அதை மாற்றக்கூடாது. இன்னைக்கு ஒரு மந்திரம் சொன்னேன், இன்னைக்கு போன இடத்துல அந்த காரியம் நடக்கல, அதனால இன்னைக்கு சிவா சொன்னேன், நாளைக்கு முருகான்னு சொல்லி மாற்றிட்டு கூட ஒரு மந்திரம் நமக்குன்னு எடுத்துட்டோம்னா அது உயிருள்ளவரை அதை தொடர்ந்து சொல்ல வேண்டும். அப்படி நாம தினசரி ஒரு 1000 தடவையாவது மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய மனசு பக்குவமாகும். நம்முடைய மனசு நம்மை மனமே குருவாக நமக்கு வழிகாட்டும். அதனால மந்திர ஜபம்ங்கிறது மிக முக்கியம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட சொல்லும் போது மந்திர ஜபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார், நாம ஜபத்துக்கு. அன்னை சாரதா தேவி சொல்ற, நீ தினசரி 10,000 15,000 தடவை நாம சொல்லி ஒரு 2-3 வருஷம் சொன்னேன்னா தெய்வம் முன்ன நிக்கலையாட்டம் என்கிட்ட கேளு அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு சாரதா தேவி எல்லாம் அவ்வளவு வேலைகளுக்கு இடையில லட்சக்கணக்கான மந்திரம் சொல்லுவாங்களாம். அதாவது எந்த வேலை செய்துட்டு இருக்கும் போதும் மந்திரத்தை சொல்லுவாங்களாம். இப்படி மந்திர ஜபங்கிறது ஒரு ஹிந்துவினுடைய வாழ்க்கையில கண்டிப்பான தேவையாக உள்ளது. உள்ளன்னா முன்னாடி அப்படி இருந்தது, அதனால அவர்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இப்போ சின்ன குழந்தைய டென்ஷனுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமான்னு தெரியாது, ஆனா டென்ஷன் சொல்லுது. அது ஒன்றும் இல்லாமல் ஒரு அமைதியான வாழ்வு வாழ்வதற்கு, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நடத்துவதற்கு தினசரி நாம மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்முடைய வாழ்க்கையை தொடங்குறோம்னா மிக சிறப்பாக இருக்கும். நேற்று ஒருத்தர் அவர் சொல்றார், 4 மணி முதல் அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை அந்த மந்திரத்தை ஒரு 108 தடவையாவது அவன் அன்னைக்கு சொன்னான்னா அன்னைக்கு முழுக்க நல்லா இருக்கும். அது என்னுடைய அனுபவம் சொன்னார் நேற்று ஒரு பக்தர். அதனால அது மந்திரம் நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். அப்ப அது சாதாரண நாமே ஒரு மந்திரத்தை எடுத்து ஜெபிக்கிறது பதிலா ஒரு குருட்ட இருந்து தீட்சை வாங்கிட்டு அதை ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இன்னும் சக்தி அதிகம்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா அந்த குருவனுடைய அந்த ஒரு ஆன்மீக சக்தியும் கூட நம்மை தூண்டும் நாம உயர்வு அடைவதற்கு. அதனால ஒரு குருட்ட தீட்சை வாங்குறது, இப்ப தீட்சை வாங்குறது அப்படிங்கும் போது தீட்சை வாங்கினவங்க ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும். அதோட தீட்சை வாங்கினவங்க வாழ்க்கையில இந்த உண்மை பேசுறது இது போன்ற விஷயங்களையும் நல்லொழுக்கங்களையும் கடைபிடிக்கணுங்கிறது ஒரு இது இருக்கு. ஆனா அது கடைபிடிக்கலாம இருந்தா சொல்லலாமா அப்படின்னா, அது சொல்றது கடைபிடிக்காம இருந்தாலும் சொன்னாலும் அந்த நாமத்தினுடைய சக்தி நமக்கு வரத்தான் செய்யும். இப்ப ராம மந்திரம் இப்ப வால்மீகி ஜபம் பண்ணார், ராமான்னு கூட சொல்ல மராமரான்னு சொன்னார், பெரிய ரிஷி ஆயிட்டார். அவரு வாழ்க்கையில வேடனா இருந்தவர். அதே மாதிரி நம்ம அந்த நாமத்தை சொல்லும் போது அது ஒழுக்கமான வாழ்க்கை, ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தால் நல்லது, அல்லாட்டா கூட சொன்னா அதனுடைய பலன் கண்டிப்பாக உண்டு. ஞானப்பானையில சொல்லும்போது சொல்லி இருக்கு, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அக்னியை ஜனம் செய்த பூசுரன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்றார். எப்படி இருந்தாலும் நீ நாமஜபம் செய்தால் உனக்கு அதனுடைய பலன் கிடைக்கும், நீ செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இலங்கை போயிருந்தப்போ அங்க ஒரு பிரச்சனை ஆச்சுது. அங்க தீட்சை கொடுக்க மாட்டாங்களாம், அதாவது அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்ப அங்க இருந்த முக்கியமான ஒரு மத
தலைவர்கிட்ட போய் பேசணும். அப்போ சொன்னேன், மந்திர தீட்சை நீங்க அசைவம் சாப்பிட்டா கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்னேன்னா, கண்ணப்ப நாயனாருக்கு சிவனுக்கு அசைவமே படைச்சிருக்காரு அப்படின்னு. அதெல்லாம் சரிதான், ஆனாலும் இப்படி கொடுக்குறாருன்னு. அப்போ திருப்பி அவர்கிட்ட கேட்டேன், ஒருத்த அசைவம் சாப்பிடுறான் நாம ஜபம் பண்ணல, ஒருத்த அசைவம் சாப்பிடுறான் நாம ஜபம் செய்யறான், இதுல யாரு சிறந்த ஆளா இருப்பான், யாருடைய வாழ்க்கை முன்னேறணும்? அது நாம ஜபம் செய்யறவங்க அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்ப ஏன் நீங்க தீட்சை கொடுக்க கூடாதுன்னு கேட்டேன். அப்ப அவங்க பிறகு ஒத்துக்கிட்டாங்க. அது பிறகு என்ன நடந்துங்கிறது எனக்கு தெரியாது. நான் ஒரு 40 நாள்ல திருப்பி வந்துட்டேன். அப்போ ஒரு குருட்டம் ஒரு தீட்சை மந்திரத்தை வாங்கி அதை ஜெபம் பண்றதுனால அவனுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு முன்னேற்றம் வரும். ஏன்னா இந்த உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் லௌகீகம் அப்படின்னு சொல்றோம், ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நாம ஆன்மீகம்னு சொல்றோம். உண்மையிலேயே நாம பார்த்தோம்னா இந்த உடம்பு அழிஞ்சு போறது, நாம அதாவது ஆன்மா அழியாதது. ஒரு உடம்பை விட்டுட்டு அடுத்த உடம்பை எடுத்துக்கும். அந்த ஆன்ம பக்குவம் அடைவதற்கு, ஆன்மா தன்னை உணர்வதற்கு, தன்னுடைய ஆன்மீக விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த நாம ஜபம் உதவி செய்யும். அப்படியும் அந்த நாமத்தை ஒரு குருட்ட இருந்து வாங்கி தீட்சை வாங்கி அந்த நாம ஜபம் செய்தோம்னா அது நமக்கு மிகுந்த பலனை தரும். அதனால இப்போ துறவரம் மேற்கொள்றவங்க மட்டும்தான் தீட்சை வாங்கணும்னு கிடையாது. மந்திர தீட்சைங்கிறது ஒவ்வொரு கிரகஸ்தனா இருக்குல்ல, சின்ன வயசுலயே அதை வாங்கி அதுக்கு பிறகு கிரகஸ்தன் ஆனாலும் தப்பில்லை, அதை ஜெபம் பண்ணணும். அப்படி பண்ணி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை.